வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. ஓகே சார். இப்ப நம்ம ஜாதகத்துல சுக்கிரன் வந்துட்டு உச்சம் அடைஞ்சது அப்படின்னா நம்மளுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா சார்? இப்ப ஜோசியம் அப்படிங்கறத எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற பேசிக்கான ஒரு விஷயம். இப்ப பேஷண்ட் எடுக்கிறோம், அவருக்கு இன்னும் டெஸ்ட் எடுத்தா இந்த நோய் தெரியும் அப்படின்றது கூட சில நேரத்தில் அந்த கிரகத்துக்கு நான் ரொம்ப செய்மையா ரொம்ப தூரம் வருவேன். அப்ப அந்த அண்மை செய்மை நிலைன்னு போடுவாங்க. இது ஒண்ணு. அதுக்கப்புறமா நான் இப்படி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். என்ன இவர் எப்படி போக போறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே தவிர யூசர் மேனுவல்ல நீங்க கரெக்ஷன் பண்ணீங்கன்னா டிவி தப்பா ஓடுன்றதுலாம் நம்ம மனசுல கற்பனை பண்ணிக்கணும். அவ்வளவுதானே தவிர அப்ப சுக்கிரன் பவரா இருந்தா கோடீஸ்வரன் ஆகணும்னு அவசியம் இல்லை. கோடீஸ்வரன் ஆகணும் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் லீமா ரோஸ். நம்ம ஜாதகத்துல வந்துட்டு சுக்கிரன் வந்துட்டு உச்சமா இருந்தாலோ இல்ல நீச்சமா இருந்தாலோ நம்மளுக்கு நல்லது நடக்குமா இல்ல கெட்டது நடக்குமா நிறைய பேருக்கு தெரியாது. சோ அதை பத்தி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக பார்த்திபன் அவங்க நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்கள நம்ம நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. ஓகே சார். இப்ப நம்ம ஜாதகத்துல சுக்கிரன் வந்துட்டு உச்சம் அடைஞ்சது அப்படின்னா நம்மளுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா சார்? இப்ப ஜோசியம் அப்படிங்கறத எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற பேசிக்கான ஒரு விஷயம். இப்ப பேஷண்ட் எடுக்கிறோம், அவருக்கு இன்னும் டெஸ்ட் எடுத்தா இந்த நோய் தெரியும் அப்படின்றது கூட இந்த ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் இந்தந்த வேலைகளை குறிக்குது அப்படின்றது காரகம்ன்ற வார்த்தையில சொல்றாங்க. காரகம் அது கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்றாங்க. இந்த காரகம் அப்படிங்கிறது பாவகாரகம்னு ஒண்ணு இருக்கு. பாவகாரகம்னா 1ஆம் வீடு 2ஆம் வீடுன்னு ஜோசிக்காரங்க சொல்லுவாங்க. அதுக்கு இருக்கு ராசி காரகத்துவங்கள். ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக். ஓகேங்களா? அப்ப இந்த எல்லாமே ஒரு காலபுருஷ தத்துவம்னு ஒரு லாஜிக் இருக்கு. அது வந்து என்னன்னா மேச ராசில இருந்து ஆரம்பிக்குது லக்னம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு நம்பிக்கை. இதுதான் பேஸ். இந்த டிசைனுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் அதுதான். அப்ப மேசராசியில ஆரம்பிச்ச தத்துவம் ஒண்ணு லக்னம் அப்படின்னா ஒண்ணு. மேசராசியுடைய அதிபதி வந்து செவ்வாய். அப்ப லக்னம் அப்படிங்கக்கூடிய உருவம் தோற்றம் எல்லாத்தையும் செவ்வாய் குறிக்குது, மேசராசி குறிக்குது, 1ஆம் பாவம் குறிக்குது. 2ஆவதுக்கு வந்து குடும்பஸ்தானம் சொல்றாங்க, தனஸ்தானம் சொல்றாங்க. இது வந்து சுக்கிரனும், இது வந்து ரிஷபராசியும் குறிக்குது. அதனாலதான் ரிஷபத்துக்கு வந்து மாடு சிம்பிள் வச்சிருப்பாங்க. ரிஷபம்னா மாடு. இப்போ நீங்க முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்லாம் பாத்தீங்க, ஷேர் மார்க்கெட்லாம் பாத்தீங்கன்னா அது மாடு இருக்கும். அப்ப முதலீடு, தனம், செல்வம், பொருளாதாரம் இது எல்லாத்தையும் குறிக்கிறது 2ஆம் வீடு அல்லது ரிஷபம் அல்லது சுக்கிரன். அப்ப இது போல ஒவ்வொரு கட்டங்களையும் எடுக்கிறப்ப 7ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறாங்க. அது வந்து நம்ம லைஃப் பார்ட்னர், தொழில் பார்ட்னர், வாடிக்கையாளர்னு சொல்றாங்க. வாடிக்கையாளர்னா நான் எதை நம்பி நான் தொழில் பண்றேன் அப்படிங்கிற இன்னொருத்தரை பத்தி பேசுறது இந்த 7ஆம் வீடுன்னு சொல்றாங்க. அப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் வீடாக வருது துலாம். அப்ப துலாம்ன்றது வந்து தராசு. அதனாலதான் அந்த வாடிக்கையாளர் விற்பனை சந்தைன்றதுனா அந்த தராசுன்ற இதுல சிம்பாலிக்காக சொல்றாங்க. ஆனா அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. அப்ப வந்து இரவும் பகலும் சமமாக இருக்கும் அந்த மாசத்துலன்றனால அது தராசு முள் போல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு அதிபதியுமே வந்து சுக்கிரன் தான். அப்ப துலாத்துக்கும் ரிஷபத்துக்கும் சுக்கிரனே அதிபதி. 2ஆம் இடமாகிய ரிஷபம் அப்படிங்கிறது வந்து குடும்பஸ்தானம். 7ஆம் இடமாகிய துலாம் என்பது கலத்திரஸ்தானம் அல்லது பார்ட்னர்ஷிப்பை குறிக்கிறது. இப்ப இது ரெண்டுமே சுக்கிரன் அப்படிங்கிறதுனால இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல செல்வ செழிப்பையும் வாடிக்கையாளர்களையும் என்னுடைய அந்த சம்திங் நான் வந்து எப்படி அட்டென்ஷன் சீக் பண்றேன் அப்படிங்கக்கூடிய என்னுடைய அந்த விமர்சியம் விளம்பரம் அப்படின்ற தன்மையும் குறிக்குது. அப்ப ஒரு ஜாதகத்துல இந்த கிரகங்கள் ஏதோ ஒரு மாற்றம் அடைந்தால் அல்லது ஏதோ ஒரு முக்கியத்துவம் அடைந்தால் இது சம்பந்தமான ஏதோ ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸை ஜாதகர் அனுபவிப்பார்ன்றதான் லாஜிக். அப்ப மாற்றம்னா என்ன அப்படின்னா உச்சம்ங்கிறது ஒரு மாற்றம். உச்சம்னா ஒரு உயர்வும், நீசம்னா ஒரு தாழ்வுன்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ள வச்சிருக்கோம். உச்சம் நீசம் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேங்களா? அதாவது வந்து நான் இங்க நிக்கிறேன், என்ன வந்து நான் வந்து சூரியனை சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். எனக்கு அடுத்தோ எனக்கு முன்னாலேயே ஒரு பிளானட் வந்து அதுவும் சூரியனை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப சில நேரங்கள்ல நான் அந்த கிரகத்துக்கு நெருங்கி போவேன். சில நேரத்தில் அந்த கிரகத்துக்கு நான் ரொம்ப செய்மையா ரொம்ப தூரம் வருவேன். அப்ப அந்த அண்மை செய்மை நிலைன்னு போடுவாங்க. இது ஒண்ணு. அதுக்கப்புறமா நான் இப்படி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். என்ன சுத்தி ஒரு கிரகம் இத்தனை நாளுக்கு வரையும் இப்படி வந்துச்சு, எனக்கு பின்னால போயிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா இப்படி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்னுடைய பார்வையில இப்படி போயிட்டு இருந்த கிரகம் இப்படி வர ஆரம்பிச்சுன்றப்ப அந்த 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 பொசிஷனை சேஞ்ச் பண்ற பாயிண்ட்டை வந்து உச்சம்னு, இன்னொரு பாயிண்ட்டை நீசம். அதாவது ஒரு வளையம் இருக்கு அப்படின்னா இப்படி பிடிச்சோம் அப்படின்னோம்னா
இந்த பக்கம் ஒரு டிப், இந்த பக்கம் ஒரு டிப் 180 டிகிரில தான் பிடிப்போம். 30 டிகிரிலாம் பிடிக்க முடியாது. கரெக்டா 180 டிகிரில. இது மாதிரி ராகு கேதுவுக்கு இதே லாஜிக் தான். இதே போலவே இந்த நம்மளுடைய அந்த உச்சம் நீசம் அப்படிங்கிறது உச்சத்துக்கு நேர் 7 நீசம், ராகுக்கு நேர் 7 கேது அப்படின்ற மாதிரி இது வந்து ஒரு வட்டம், அந்த வட்டத்தினுடைய பரிதி இல்லைன்னா ஒரு விளிம்பு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்ப டேஞ்சன்ட்னு சொல்லுவாங்க, தொடுகோடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய தொடுகோடு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து என்னன்னா அந்த கிரகங்களுடைய போக்குல இருக்கக்கூடிய சின்ன மாற்றங்கள் அல்லது சின்ன முக்கியத்துவம். அப்போ ஒரு முக்கியத்துவம் ஒரு கிரகம் அடைஞ்சிட்டாலே அந்த கிரகம் வந்து இவரை சிந்திக்க வச்சிடும். அப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, இப்போ ஒருவேளை நீங்க இப்ப ரிலாக்ஸா இருக்கிறீங்க, ஒரு டைட்டான ஷூ போட்டவங்களை உட்கார வச்சா எப்படி இருக்கும்? கம்ஃபர்டபுளா இருக்காது. ஆனா வெளியே தெரியாது, ஆனா உங்க மனசுக்குள்ள அந்த ஷூ தான் ஓடிட்டே இருக்கும். அப்ப என்னன்னா இது போலவே நம்ம வாழ்க்கையில அந்த சுக்கிரன்றது டிஸ்டர்ப் ஆயிரும், உச்சமானாலும் நீசமானாலும். அப்ப அதுதான் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கவனமா இருக்கும், நம்ம பேசுற பேச்சு முழுவதும் கவனமா இருக்கும். நான் போனதுக்கு அப்புறம் அந்த செருப்பு கழட்டி போடலான்னு உங்களுக்கு தோணிட்டே இருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி அந்த சுக்கிரன் உச்சமாகும் பொழுதோ நீசமாகும் பொழுதோ அது ஒரு தொல்லையா மாறிடுது. புரிஞ்சுட்டீங்களா? ஆனா உங்களுடைய கவனம் எல்லாம் எங்க இருக்கும்? சிச்சுவேஷன் சொல்றப்ப அந்த கவனம் எல்லாம் எங்க இருக்குன்னா நீங்க என்ன பேசினாலும் அந்த செருப்பு. அது போலவே இந்த வாழ்க்கை முழுவதும் இந்த ஆள் சுக்கிரனை பத்தியே யோசிச்சுட்டே இருப்பான். ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்கறதா இருந்தா கூட அந்த சூவை பத்தியே கேள்விகள் வரும். ஓகேங்களா? இது அப்ப இவனுடைய கேள்விகளும் அதை சுக்கிரனை பத்தியே யோசிப்பான். அவங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு பூரா சுக்கிரனுடைய பேரே இருக்கும். ஆண்களாக இருந்தா திரு, பெண்களாக இருந்தா ஸ்ரீ, லக்ஷ்மி, ரோசி, ரோசு, அப்புறமா வந்து செல்வி, கவிதா, கீதா, இந்த மாதிரி பேர்கள் சுக்கிரனுடைய பேர்கள் அந்த குடும்பத்துல நிறைய இருக்கும். ஏன்னா சுக்கிரன் பவரா இருக்கு. அப்ப சுக்கிரன் பவர் ஆனதுனால ஆண்களுக்கு 29-30க்கு மேல கல்யாணம் ஆகும். ஒருவேளை முன்னால பண்ணிட்டா காதல் திருமணம் நடக்கும். பெண்களுக்கு சுக்கிரன் உச்சமா இருந்தா அவங்களை கல்யாணம் பண்ண கூட வராரு இல்லைங்களா மாப்பிள்ள, அவருக்கு 29 வயசுக்கு மேல இருக்கும். இந்த பிள்ளைக்கு 16 வயசு கூட கல்யாணம் ஆகலாம். ஆனா அந்த கல்யாணம் பண்ணி வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு 29க்கு மேல இருக்கும். ஏன்னா சுக்கிரன் பவரானா அப்படி ஒரு லாஜிக் கொடுக்கும். சுக்கிரன் பவரானா வீட்டுல வயசானவங்க இருப்பாங்க, நிறைய வீட்டுல வயசான கிழமைங்கிழவி இருப்பாங்க. அந்த வீட்டுல யாராச்சும் ஒருத்தவங்க கல்யாணம் ஆகாம இருக்கும். அந்த கிழவி மண்டையை போட்டுனே ஒரு கல்யாணம் ஆயிடும். ஏன்னா இந்த சுக்கிரன்றது வந்து வயது மூத்தவர்களை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப வயது மூத்தவர்கள் இங்க இருந்தாங்கன்னா சுக்கிரன் பவரா இருக்குன்னு அர்த்தம். நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப வயசானதுங்க, பாத்ரூம் போறதாலும் நம்ம தான் தூக்கிட்டு போகணும், ஏதா இருந்தாலும் நம்ம தான் குளிப்பாட்டணும் கண்டிஷன்ல இருக்கும். எல்லா குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா சுக்கிரன் பலமா இருக்கும். அப்ப அந்த குடும்பத்துல இயற்கையாவே குடும்ப வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். இவங்க பணத்தை ஒரு இடத்துல இருந்து வாங்கி இன்னொரு இடத்துல கொடுத்து பொறுப்பெடுத்து அந்த பணம் வராம இவங்க வட்டியும் முதலும் கட்டுற மாதிரி சில சிச்சுவேஷன்ல மாட்டிக்குவாங்க. நோய்கள் அப்படின்னு பாக்குறப்ப சுக்கிரனுடைய நோய்கள், சர்க்கரை, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், பெண்களுக்கு கர்ப்பப்பை, ஆண்களுக்கு கண்ணு, அப்புறமா ஸ்கின் அலர்ஜி, இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குறது. இப்போ சுக்கிரன் பவர்ஃபுல் ஆச்சுன்னா நீங்க வந்து உச்சம்னே பெருசும் நீசம்னே சிறுசுன்ற மாதிரி கிடையாது. சுக்கிரன் உச்சமானாலும் நீசமானாலும் சில நேரத்தில் ஆட்சி பெற்றாலும் இதே வேலை தான் செய்யும். அப்ப இதை என்ன செய்யறாங்க, இதை லாஜிக்கா பேசினா காரகோ பாவனாஸ்தின்னு சில ஒரு கிரகம் காரகத்தன்மை அடைஞ்சிருச்சுன்னா, பாவத்தினுடைய காரகத்தன்மையோட சேர்ந்து அமைஞ்சிருச்சுன்னா அது நாஸ்தி பண்ணிடும்னு ஒரு லாஜிக் இருக்கு. இந்த லாஜிக்ல இன்னொரு விஷயம், எந்த பாவத்துக்கும் இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டா சரிங்களா, மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா 2ஆம் இடம் வந்து நிறைய மெத்தடு பிறகு தெரியல, உலகம் முழுவதும் மெத்தட்ல 2ஆம் இடம் வந்து பாதகம்னு சொல்றாங்க அல்லது மறைவு ஸ்தானம் சொல்றாங்க. 7 என்பது ஒரு நல்ல ஸ்தானம், 2ங்கிறது கெட்ட ஸ்தானம். நீங்க எந்த லக்னத்துல எந்த புள்ளி எடுத்துக்கிட்டாலும் அதுல 2 ராசிகளுக்கு ஒரு கிரகம் ஆதிபத்தியமா வரும். இப்போ 2 ஆதிபத்தியத்தை பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆதிபத்தியம் ஒன்று கெட்ட ஆதிபத்தியம் வரும். எந்த லக்னத்துக்கு போட்டாலும் சுக்கிரன், ஒரு சுக்கிரன் ரிஷப சுக்கிரனோ அல்லது துலா சுக்கிரனோ ஒரு நல்ல ஆதிபத்தியம், ஏதாச்சும் ஒரு சுக்கிரன் வந்து கெட்ட ஆதிபத்தியம் வரும். அப்ப 2 தன்மையும் ஒரு கிரகம் வெளிப்படுத்தும்ன்றதான் என்னுடைய லாஜிக். அப்ப ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் உச்சமானாலோ நீசமானாலோ அதனுடைய நெகட்டிவையும் பாசிட்டிவையும் நிறைய வெளிப்படுத்தும். பாசிட்டிவ் என்பது அவருடைய வருமானத்தை சொல்லக்கூடிய வழி, நெகட்டிவ் என்பது உறவு முறைகள். அப்ப மேக்சிமம் சுக்கிரன் பலமானால் உறவு முறைகள் பாதிக்கப்படும். அப்படிதான் புரிஞ்சு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சுக்கிரன் உச்சம் அடைஞ்சதுன்னா திருமணம் வந்து தடை போயிடும், சீக்கிரமா உங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்றாங்க. ஆகாது. நீங்க வேணா, நான் வந்து இப்ப நம்ம புக்கை படிச்சுட்டு நம்ம ஒன்னும் ஏலியன்ஸ் பத்தி படிக்கல, மனிதர்களை பத்தி தான் புரிஞ்சுக்கிறோம். இப்ப உச்சமானவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஒன்னு லவ் மேரேஜ் இல்லைன்னா விரும்பின மேரேஜ், தெரிஞ்சவங்களை மேரேஜ். மற்றபடி இவங்களுக்கு 29க்கு மேலதான் கல்யாணம் ஆகுறதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகே சார். இப்ப சுக்கிரன் வந்து உச்சம் அடைஞ்சிருக்கு, அவங்களுக்கு ஃபுல்லா நெகட்டிவாவே நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் பரிகாரம் பண்ணா அது சரியாகும்? சுக்கிரன் அழிச்சிட வேண்டியதான், பேனா வச்சு பென்சில் வச்சு ஏதாச்சும் வச்சு அழிச்சிட்டோம்னா முடிஞ்சு. நான் சொல்றதுங்க இவருடைய விதியை பத்தி புரிஞ்சு நான் திருப்பி சொல்றேன். நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு டிவி வாங்குறோம், டிவியோட யூசர் மேனுவல் கொடுக்குறாங்க. அந்த யூசர் மேனுவலை திறந்து பாக்குறோம், அதுல வந்து ஒரு பட்டன் வந்து இது அழுத்தினா எரேஸ் ஆயிரம் இருக்கு. அது உங்களுக்கு பிடிக்கல, என்ன செய்யலாம்? எடுத்துருவோம். அதை எப்படி எடுத்துருவீங்களா? எடுத்துருவீங்களா என்ன? இல்ல யூசர் மேனுவல் அழிச்சு விட்டா அந்த பட்டன் ஒர்க் ஆகாதா? இல்ல, அப்படிலாம் இல்ல. யூசர் மேனுவல் அப்படிங்கிறது அது என்ன ஒர்க் ஆக போகுதுன்றதை நீங்க தெரிந்து கொள்வதற்கானது, சரிதான் இல்லைங்களா? அது போல ஜாதகம் என்பது இவர் எப்படி போக போறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே தவிர யூசர் மேனுவல்ல நீங்க கரெக்ஷன் பண்ணீங்கன்னா டிவி தப்பா ஓடுன்றதுலாம் நம்ம மனசுல கற்பனை பண்ணிக்கலாம், அவ்வளவுதானே தவிர நம்ம ஒரு பிறக்கிறப்ப ஒரு யூசர் மேனுவல் மாதிரி ஜோசியன்றதை வச்சுக்கலாமே தவிர இதுல நீங்க புரிஞ்சுக்க தான் முடியும், மாத்த முடியாது. அப்படி மாத்துறதா இருந்தா எத்தனையோ பேர் சந்தோஷமா இருப்பாங்க. ஓகேங்களா? சுக்கிரன் உச்சம் அடைஞ்சதுன்னா நிறைய பண வரவு வரும், திடீர் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்களே, உண்மையா? கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. சுக்கிரன் என்பது பணத்தை குறிக்கக்கூடியது. இவருடைய சிந்தனைகள் அனைத்தும் பணத்தை நோக்கியது.
ஓகே. அதனாலதான் லட்சுமின்னு பேர் வச்சிருக்கவங்க, அப்புறம் செல்வின்னு பேர் வச்சிருக்கவங்க, இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா லக்ஷ்மணன் பேர் வச்சிருக்கவங்க, செல்வன் பேர் வச்சிருக்கவங்க. பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பணத்து மேலேயே கண்ணோட்டம் யோசனை இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு பணம் சில நேரத்தில் கிடைக்காம கூட இருக்கும். ஆனா யோசனை எல்லாம் பணத்து மேலே. காரணம் என்ன? சுக்கிரன் பவரா இருக்கு. அப்ப சுக்கிரன் பவரா இருந்தா கோடீஸ்வரன் ஆகணும்னு அவசியம் இல்லை. கோடீஸ்வரன் ஆகணும் இன்னும் 2-3 கிரகங்களோட ஜாயிண்ட் வேணும். இந்த சுக்கிரன் அதை பத்தி யோசிக்க வைக்கும். நான் திருப்பி சொல்றது, இது என்ன பண்ணுன்றது இன்னும் நிறைய காம்பினேஷன்ல புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த சுக்கிரன் பவரான உடனே நம்மளுடைய சிந்தனை முழுவதும் சுக்கிரன் மேல உட்கார வச்சிடும். அப்ப சுக்கிரனுடைய காரகங்கள் நம்மளுக்கு எப்ப நம்ம சிந்திப்போம் ஒரு விஷயத்தை அப்படின்னா, நம்மளுக்கு அது இடையூறாகவோ அல்லது கிடைக்காத போதுதான் சிந்திப்போம். அப்ப இந்த சுக்கிரன் நம்மளை சிந்திக்கணும்னு என்ன செய்யணும்? சுக்கிரனுடைய காரகத்தை எல்லாத்தையும் நம்மளுக்கு கிடைக்காம பண்ணிடும். ஒன்னொன்னு சுக்கிரனுடைய தொழில்கள் செய்ய வைக்கும். சுக்கிரனுடைய தொழில்னா டெக்ஸ்டைல், அழகு கலைகள், ஆபரணம், ஆடை, அலங்காரம், டிசைனிங், இன்டீரியர் டிசைனிங், இந்த மாதிரி. அப்புறம் மீடியா, மார்க்கெட்டிங், பேங்கிங், இந்த துறைகளுக்குள்ள இவங்க என்டர் ஆயிடுவாங்க. அப்ப இவங்களுக்கு பிரச்சனை எதுல இருந்து வரும் அப்படின்னா அது துறைகளுக்குள்ள இருந்தே வரும். அவர் நிம்மதியா இருக்க முடியாது. இப்போ இவங்க எங்க போனாலும் அது சம்பந்தமான இடத்துக்கு கூட்டு போய் வச்சு, இந்த வடிவேல ஒரு படத்துல சந்து சந்தா கூட்டு போய் அடிக்கிற மாதிரி நம்மளை கூப்பிட்டு வச்சு இந்த சுக்கிரன் அடிக்கின்ற மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. இப்ப சுக்கிரன் உச்சம் அடைஞ்சதுன்னா ஒரு சில தோஷம்லாம் வந்துரும் அப்படின்னு சொன்னாங்களா? உண்மையா சில தோஷம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. சிம்பிள். இப்போ ஒரு கேமரா வந்து சரியா ஒர்க் ஆகல அப்படின்ற அந்த பட்டன் ஒர்க் ஆகலன்றப்ப அவர் என்ன சொல்லுவார் நம்மள்ட்ட? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.